குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு விவாதம் பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் எது நமக்கு வாழ்க்கைக்கு நிம்மதியை தரும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன், அதாவது பட்டிமன்ற மாதிரி கூட வச்சுக்கலாமே. அதை பற்றி நம்ம இந்த ஆடியோவில் பேசுவோம். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆக முன்னாடி நமக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம் வருது, கரெக்டாக? அதாவது ஆப்ஷன் ட்ரேடருக்கு 9:15 முன்னாடியே இன்றைக்கி ப்ராஃபிட் வருமா இல்லை லாஸ் ஆகிடுமா அப்படின்னு மனசு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ராஃபிட் வந்தாலும் அடடா இதை விட இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் எடுத்துருக்கலாமே, கொஞ்சம் குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும். ஸோ அந்த ப்ராஃபிட் எடுத்ததுக்கான சந்தோஷம் நம்மக்கிட்ட அந்த நேரத்துக்கு வரவே வராது. அப்படியெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இந்த வீடியோ இந்த ஆடியோ உங்களுக்கு தான். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ரியாலிட்டி என்னன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்னா சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு அது ட்ரீமு, ஒரு பெரிய கனவு. ஏன்னா அதில் டெய்லி இன்கம் வரும். ரொம்ப பேர் ஜாப்பை குவிட் பண்ணிட்டு பண்ணுவாங்க, ஃப்ரீடமான லைஃபு. ஆனால் நீங்கள் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இதெல்லாம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ள வந்தீங்கன்னா அதோட கரண்ட்டு ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது ஒரு ட்ரீமாக இருக்கும். அதில் இவ்வளோ சம்பாரிச்சிடலாம் டெய்லியும், அப்போ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வந்துடும் அப்படின்லாம் கணக்கு போட்டு இருக்கிற ஜாபை குவிட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுவோம். இப்போ ஜாபும் போச்சு, மந்த்லி இன்கமும் போயிடும், லைஃப் ஃபுல்லாக ஃப்ரீடம் தான், 30 நாளும் ஃப்ரீடம் தான். ஸோ அப்போ இந்த கனவோட நினப்பிலே நம்ம மிதந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதோட ரியாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? மார்னிங்கில் ஏஞ்சிக்கிறாங்க, வேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணணுன்னா இந்த சார்ட்டு, இந்த டெலகிராம் கால்ஸு, குளோபல் மார்க்கெட் நியூஸு இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் நம்ம எல்லோரும். இதை பார்க்கணும். 9:15 இருந்து 3:30 மணி வரையும் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நம்ம அடிமையாக உட்காந்துருக்கணும். அடிமையாக உட்காந்துருக்குன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக உட்காரோம். அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா அடிமையாக இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தானே நம்ம ஆஃபீஸ்லேயும் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு போகிறோம், 6 மணிக்கு போவோம், 2 மணிக்கு விடுவான். அதே மாதிரி தான் அங்கேயும் நம்ம அடிமையாக தான் ஒர்க் பண்ணுவோம். அதே தான் இங்கே ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் 9:15 3:30 மணி வரையும் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி அடிமையாக உட்காந்துருப்போம். ப்ராஃபிட் வந்தால் கூட அது நமக்கு சந்தோஷத்தை தராது. என்ன மனசு சொல்லுன்னா, இந்த இடத்துல ஒரு குவான்டிட்டி வாங்கின இடத்துல ஒரு 3 குவான்டிட்டி வாங்கியிருந்தா நல்ல ப்ராஃபிட் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி மைண்டில் தோணும். அப்படி தானே தோணும். அப்போது இன்னும் அதிகம் வந்திருக்குமே அப்படின்ற அந்த ரிக்ரெட் நம்ம மனசில் வந்துடுது. அதுதான் நமக்கு பிரச்சனை. அதாவது வரக்கூடிய ப்ராஃபிட்டை சந்தோஷமாக ஏற்றுக்கிற மனசு ரொம்ப பேர்கிட்ட இல்லை. ஆனால் லாஸ் வந்துட்டால் மட்டும் அந்த முழு டேவும் சரியான மூட் ஆஃப் ஆகிடுவாங்க. அப்படியே மூஞ்செல்லாம் வேர்த்து விறுவிறுத்து ரத்த கலரியே ஆகிடும். ஆனால் ஒரு ப்ராஃபிட் வரும்போது அந்த ஃபேஸ் சந்தோஷத்தையே காட்டாது. அப்போ என்ன மாதிரி திங்க் பண்ணுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பல பேருக்கு அப்படி தான் தோணுது. அதனால தான் அது அந்த ப்ராஃபிட்லேருந்து அது லாஸுக்கே போகுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. சைடு ஜாப்பாக சைடு இன்கம்காக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாரு. ஒரு நாளைக்கு அவர் 5,000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறார். உதாரணத்துக்கு இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறாரு, 5,000 ப்ராஃபிட் எடுக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி அடுத்த நாளுக்கு முன்னாடி 12,000 ரூபா லாஸ் பண்ணிட்டார். அந்த 5,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணும்போது அவர் மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. 12,000 அந்த லாஸ் பண்ணும்போது அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. அந்த 5,000 ரூபா எடுத்தாங்க பார்த்தியா, அது கூட மைண்டில் நிற்காது. அப்போது அவர் 5,000 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருந்தாலும் 12,000 ரூபா லாஸு. அப்போது எவ்வளோ? 7,000 ரூபா ஸ்டில் லாஸில் தானே இருக்கார். அதுவே தான் அவர் மனசில் வந்து போகும்.
ஐயோயோ 7,000 ரூபாய் லாஸில் இருக்கே, தேவையில்லாமல் இதில் போய் விட்டோமே அப்படின்ற அந்த டென்ஷன் தான் வரும். அந்த தூக்கமே போயிடும். கரெக்ட் தானே? இது எவ்வளோ பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதனால் லாஸஸ்க்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸஸ்க்கு நம்ம மனசு நினைவிலே வந்து வந்து போகிறதுனால டோட்டலாகவே வந்து நம்ம அந்த டே ஃபுல்லாகவே நைட்டு தூங்க முடியாது. இது கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்லேயும் நடந்திருக்கும். இதோட உண்மை என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நமக்கு டெய்லி பணம் தரலாம். பணம் தரலான்றது ஒரு விதி. ஆனால் நம்ம பணத்தை இழந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நிம்மதியே தராது. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இதுதான். உங்களுக்கு பணம் தரலாம், தர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஆனால் உங்கள்கிட்டேருந்து காசை பிடுங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் லைஃப் பீஸ்ஃபுல்லாக அந்த டே இருக்குமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 90% ட்ரேடர் ஏன் தோக்குறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படின்னா, ஏன்னா இதை நான் சொல்லலை, எல்லாருமே சொல்கிறாங்க. செபியில் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணும் போது ஃபஸ்ட்டு இதுவே அதுதானே வருது. இது வந்து 90% வந்து பணம் இழப்பு அபாயம். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸே போகும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அப்போ ஏன் தோக்குறாங்கன்னா, இந்த ஒரு 4 காரணம் தான் பல வாட்டி வருது. எது சொல்கிறாங்கன்னா, ஓவர் ட்ரேடிங், அதை பண்ணவே கூடாதுன்றாங்க. ரிவெஞ்ச் ட்ரேடிங், அதை செய்யவே கூடாதுன்றாங்க. எமோஷ்னலில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது தான் லாஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பெரிய பெரிய ஒரு காரணி அப்படின்றாங்க. ரொம்ப பெரிய பெரிய கனவு வச்சுக்கிறாங்க. எதில் ஒரு சின்ன அமௌண்ட்டு, ஒரு ஸ்மால் கேபிட்டலில் வந்து பெரிய கனவு வச்சுக்கிறாங்க. அந்த கனவு அவங்க வச்சுக்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க இந்த யூடியூப்பில். பல பேர் நான் இந்த ட்ரேடிங்கில் காரை வாங்கினேன், இவ்வளோ பெரிய வீடு வாங்கினேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லியே நம்மளை ஒரு பெரிய கனவுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. நமக்கு மேலே இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம். ஏன்னா அவங்களோட கேபிட்டல் வந்து 10 கோடி 20 கோடி பல லட்சங்கள் வச்சு பண்ணுவாங்க. நம்ம ரீட்டைலர்கிட்ட நம்மக்கிட்ட அவ்வளோ கோடியெல்லாம் இருந்தால் நம்ம ஏன் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர போகிறோம்? அவங்க ரீட்டைல்கிட்ட இருக்கிற அந்த ஸ்மால் போர்ஷன் கேபிட்டலுக்கு பெரிய ட்ரீம் காண்றதுனால தான் அவங்களால ப்ராஃபிட்டை பெரிய லெவலில் பிடிக்கிறதே கிடையாது. பிடிக்கவும் முடியாது. எப்படி பிடிக்க முடியும்? ஒரு 5,000 10,000க்கு நம்ம ஆப்ஷன் பையிங் போய் பண்ணுறோம். அதுக்கு 20,000 30,000 கிடைக்குன்னா எப்படி பண்ண முடியும்? அப்போ அந்த இடத்துல குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணால் தான் கிடைக்கும். ஆனால் ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா, லாஸஸ் போயிடுச்சுன்னா அந்த 30,000 போயிடும்ல ஒரே நாள்லேயே. அது தாங்க முடியுமா? ஒரு ரீட்டைலர் வந்து 30,000 டெய்லி லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால அது தாங்க முடியுமா? இதை யோசித்து பார்க்கணும். இதுவே பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க 10 கோடி வச்சுருப்பாங்க, 1 கோடி வச்சுருப்பாங்க, பல லட்சங்கள் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு 30,000 40,000 லாஸ் பண்ணாலும் அவங்களால அதை டர்ன் ஓவர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் அவங்களாம் ஒரு டிசிப்ளினோடு இருப்பாங்க. ஸோ இந்த பெரிய கனவு காண்றது வந்து நம்மக்கிட்ட இல்லை, இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களால வர்றது தான். அதுதான் உண்மை. இப்போ நான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வரும்போது எனக்கு இந்த கனவு அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் யூடியூப் பார்ப்பேன். 2014 15 பார்ப்பேன். அப்போது ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இவ்வளோ ஜெயித்தேன், இவ்வளோ சம்பாதிச்சேன், இந்த இதுவால் ஒரு பைக் வாங்கினேன், இந்த இதுவால் ஒரு பெரிய கார் வாங்கினேன், எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கினேன், அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவான். அப்போது வேலையில் இருக்கிற நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம போய் இங்கே 8 மணி நேரம் மாங்குன்னு வேலை செய்கிறோம், நைட் ஷிஃப்டெல்லாம் பண்ணுறோம், இங்கே தான் ஈஸியாக இதை இவங்கெல்லாம் காசு சம்பாதிக்கும் போது நம்மளால் முடியாதா அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஹோப் கிடைக்கும். ஆனால் ரியல் லைஃப்பில் ரியாலிட்டி உள்ளே வரும்போது எல்லாம் சொக்கு நூறாக போயிடும். நானும் அப்படி தான் உள்ளே வந்தேன். ஆனால் நான் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஸ்டில் நான் இன்னமும் வேலையை விடலை. அதுதான் என்னை காப்பாற்றிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் பல பேர் ஜாபை குவிட் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. அது தப்பு. அந்த மாதிரி ஜாபை குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாபகரமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆப்போசிட்டில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் தான் நினச்சி பார்க்கணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு
உங்களை மார்க்கெட்டு உங்களை பனிஷ் பண்ணாது. ஆனால் உங்கள் இம்பேஷன்ஸை புஷ் பண்ணும், உங்களை தூண்டும். இதுதான் உண்மை, மார்க்கெட்டில் இருக்க ரியாலிட்டி. இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிற மிகப்பெரிய 100க்கு 100 இருக்கக்கூடிய உண்மை. இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருவோம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தா அதோட ரியாலிட்டி எப்படி இருக்குன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே போரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப போரு சார், அது எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணும், இது டெய்லியும் காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் போராக இருந்தாலும் அதுதான் லைஃபுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், அது வரையும் நம்ம பேஷன்ஸாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த 3 கம்பல்சரி வேணும். ஒரு நல்ல கம்பெனி அதை நோட் பண்ணிக்கணும். ஏனோ தானோ கம்பெனிலாம் இல்லை, நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு சில டைம் கொடுக்கணும், இவ்வளோ வருஷம்ன்ட்டு டைம் கொடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், பேஷன்ஸ். நமக்கு 9:15லேருந்து 3:15க்கே பொறுமை இழந்துருவோம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனு 9:15 ஆகுன்றது எத்தனை பேர் இந்நேரம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்படா 9:15 ஆகும் அப்படின்னு. கரெக்ட் தானே? அப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த 3 தான் பெரிய கோல்டன் ரூல். ஒரு எக்ஸாம்பிள் வந்து சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மாதம் ஆனால் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எஸ்ஐபியில் வந்து 10,000 போடுறாரு மந்த்லி. அவர் ஒரு நல்ல ஸ்டாக்ஸு நிஃப்டி ETF வாங்கியிருக்காரு, 2 நல்ல சூப்பரான ஸ்டாக்ஸும் வாங்கியிருக்காரு. மார்க்கெட் ஃபால் வருது. மார்க்கெட் ஃபால் வந்தாலும் அவருக்கு எந்த விதமான பேனிக்கும் வரல, மைண்ட்லேயும் சரி மனசுலேயும் சரி. அவர் போய் டெய்லியும் சார்ட்டை பார்க்க போகிறதே கிடையாது, மாதம் ஒரு வாட்டி பார்க்க போகிறாரு. அவரோட ஏம் வந்து ஒரு 10 வருஷம் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 10 வருஷம் வைக்கும் போது நீங்கள் அதுக்கான டைம் வந்து அதிகமாகவே கொடுக்குறீங்க. அப்போது இந்த 10 வருஷம் கழித்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 90% வந்து வெல்த் க்ரியேஷன் தான் ஆகிருக்கும், உங்களுக்கு பணம் சம்பாத்தி தான் வச்சுருக்கும். கரெக்ட் தானே? எவ்வளோ பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதுக்கு எவ்வளோ பேர் எடுத்துக்காட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, நம்ம இந்தியாவில் இருக்காங்க, உலகம் போற்ற வாரன் பஃபட்லாம் இருக்கார். ஸோ இதுக்கெல்லாம் கண்கூடா உதாரணங்கள் பல பேர் இன்னமும் லைவில் இருக்காங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படி எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெல்த்து க்ரியேட் ஆகிருக்கும். இதோட உண்மை என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லோவாக தான் வேலை செய்யும், ஆனால் உங்களை சைலண்ட்டாக பெரிய ரிச் ஆக்கிடும், பணக்காரனாக ஆக்கும். இந்த உண்மையை தெரிஞ்சவங்க பல பேர் இருக்காங்க. நம்மளும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, ட்ரேடிங் வந்து டெய்லியும் டென்ஷனை கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டேர்முக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு டெய்லி டென்ஷன் வேணுமா, இல்லை 5-6 வருஷம் கழித்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணுமா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ட்ரேடிங்கில் வந்து டெய்லியும் ஸ்க்ரீனுக்கு அடிக்ஷனாக இருப்போம். டெய்லியும் ஸ்க்ரீனை பார்த்தா தான் வேலையே நடக்கும். உண்மை தானே? அப்போ தானே என்ட்ரி எங்கே எடுக்க முடியும், எக்ஸிட் எங்கே பண்ண முடியும், ஸ்டாப் லாஸ் எப்படி போட முடியும், மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதெல்லாம் ஸ்க்ரீனை பார்த்தா தான் தெரியும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. ஃபுல்லாக வந்து ஃப்ரீடம் தான், டைம் ஃப்ரீடம் தான். நீங்கள் உங்களோட கோல் வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏன் போய் சார்ட்டை பார்க்க போகிறீங்க? இறங்கும் போது ஆவரேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அடுத்தது ட்ரேடிங்கில் எமோஷன்ஸ் ரொம்ப அதிகம். அது பல பேரை வந்து ஹெல்த்தி இஷ்யூஸில் கொண்டு போய் விட்டுரும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராது, லாஜிக் வித்து பேஷன்ஸ் இதுதான் அதில் வேணும். ஆனால் ட்ரேடிங்கில் எமோஷன்ஸ் தான் மனுஷனை அழிக்கிறது. அந்த எமோஷன் தான் லாஸஸை பெரிய லெவலில் கொண்டு வர்றது. இதுதான் கம்பேரிசன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்க்கும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் மார்க்கெட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? உங்களால் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நீங்கள் ஃப்ரீடமாக பதில் சொல்லணும். உங்களால் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்லை மார்க்கெட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? இதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இதுக்கு யூடியூப்பில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமா அப்படின்னா சொல்லுங்கள், இல்லை மார்க்கெட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா? அதாவது ஆனஸ்ட்டாக நான் சொல்லணும்னா,
80லேருந்து 90% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க பண்ணணும். இது உண்மை, ரியாலிட்டியாக இதுதான் உண்மை. 10லேருந்து 20% தான் ட்ரேடிங் பண்ணணும். அது கூட அந்த ட்ரேடிங் கூட எப்படி பண்ணணும்னா ரொம்ப டிசிப்ளினாக பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ரூல் இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸடு சைக்காலஜி லாஸஸ் இருக்கணும், ப்ராஃபிட் இருக்கணும். இந்த ரூலுக்கு மேலே ஒரு நாளைக்கு இத்தனை ட்ரேடு தான் பண்ணணுன்ற அந்த டிசிப்ளின் இருக்கணும். லாஸஸ் இவ்வளோக்கு மேலே வந்து அதை க்ளோஸ் பண்ணணும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த 20% கூட ட்ரேடிங்கில் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டு மணியை வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வச்சுக்கிற மணியை ட்ரேடிங்கில் கண்டிப்பாக போடாதீங்க. ட்ரேடிங்கில் லாஸ் வந்தாலும் உங்களுக்கு லைஃபு டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஏன்னா உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கை கொடுத்து மேலே தூக்கும். உடனேலாம் தூக்காது, அதுக்கான டைம் கொடுக்கணும். அதை தான் நான் சொன்னேன், குட் ஸ்டாக்ஸ், டைம் அண்ட் பீஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னேன், பேஷன்ஸ். இந்த 3 இருந்தால் தான் அது உங்களை மேலே தூக்கும். பல பேரை மேலே தூக்கி தான் வச்சுருக்கு, நானே கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நம்மளும் அது மாதிரி சைலண்ட்டாக ரிச் ஆகணுன்னா நல்ல ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது கன்க்ளூஷன் ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ஃபாஸ்ட்டாக மணி கொடுக்கும், நல்ல ஃபஸ்ட் கிளாஸான ட்ரீம்லாம் காட்டும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ரீமெல்லாம் காட்டாது, அது ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய வெல்த்தை ஜென்ரேட் பண்ணும். ஃபாஸ்ட் மணி ஆப்ஷன் ட்ரேடிங்கில், அதே மாதிரி ஃபாஸ்ட்டான ட்ரெஸ்ஸும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்லோ மணி ஆனால் லாங் பீஸ், லைஃபு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது உங்களுக்கு பணம் முக்கியமா இல்லை நிம்மதி முக்கியமா, நீங்கள் தான் சொல்லணும். இந்த கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த கேள்விக்கான பதிலை நான் உங்ககிட்டே கேட்குறேன். உங்களுக்கு பணம் முக்கியம், பணம் எல்லாருக்குமே முக்கியம்தாங்க, அது இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அப்போது அந்த பணத்தை விட பணம் வந்ததுக்கப்புறம் நிம்மதி முக்கியமா அப்படின்றதும் ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்துடுறோம், எத்தனை பேர் பணம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கோம், அந்த கொஸ்டினும் அங்கே வருது இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப பேர் இருக்காங்க, எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிச் ஆகிட்டாங்களா, அந்த கொஸ்டினும் வருது இல்லை. ஆனால் இன் பிட்வீன் அந்த லைஃப் டியூரேஷனில் எது நமக்கு தேவை, நிம்மதியே வேணுமா பணம் வேணுமா, அதுதான் அங்கே கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கமெண்ட்டில் இந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள், பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதுதான் இந்த விவாதத்தில் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலையும் நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன், நீங்கள் யூடியூப்பில் பதில் சொல்லுங்கள். ஆனால் ட்ரேடிங் வந்து ஒரு பேட் ஐடியா கிடையாது, ஓகேங்களா. அன்ப்ரிப்பேர்டு ட்ரேடிங் அதுதான் டேஞ்சர்ஸ். இது நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது. ட்ரேடிங் வந்து பேடெல்லாம் கிடையாது, அது கெட்டதெல்லாம் கிடையாது. ஆனால் அதை வந்து ஒரு கனவை இவ்வளோ தான் இந்த மாதிரி கனவெல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரேடிங் உள்ளே வந்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு அபாயமானது. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.